ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்டு ரசம் நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன விதமான நன்மைகள், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும், அது சாப்பிட்டு வரனப்போ நமக்கு உடம்புல என்னென்ன விதமான நன்மைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம நண்டு ரசம் நம்ம சாப்பிட்றனால உடம்புல நமக்கு என்னென்ன விதமான நன்மைகள் ஏற்பட போகுது, அதை இப்போ நம்ம சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புல அந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ணி உங்கள் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறது கண்டிப்பாக இந்த ரசம், அதாவது நண்டை பயன்படுத்தி. சும்மாவே நம்ம நண்டு குழம்பு, நண்டு சூப்பு, நண்டை பொரித்து சாப்பிட்றது இந்த மணிக்கு தான் சாப்பிடுவோம். ஆனால் இதை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரசம் மணிக்கு வச்சு நம்ம சாப்பிட்டு வரப்ப நமக்கு உடம்புல என்னென்ன விதமான நன்மைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா நண்டு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருள்னே சொல்லலாம். இதை நம்ம ரசம் வச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப அது சளியை நண்டு நம்ம சாப்பிட்டதுனாலே சளியை இறக்கும்னு தெரியும். அதை ரசம் மெத்தடில் நம்ம சாப்பிட்டு வரப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரசம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வைக்கலாம், அதுக்கான தேவையான பொருட்கள், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத சொல்லிவிட்டு அது என்னென்ன விதமான நன்மைகளை விளைவிக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. சீரகத்தை நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். சோம்பு ஒரு ஸ்பூனுக்கு, காஞ்ச மிளகாய் ஒரு 3, தனியா பொடி அந்த பொடி ஒரு 3 ஸ்பூனுக்கும், பூண்டு ஒரு 4 பல், சின்ன வெங்காயம் 2 எடுத்துக்கணும். அப்புறம் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதை செய்கிற முறை எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அடுப்பில் அந்த கடையை வச்சுட்டு நம்ம வச்ச உடனே அது நல்லா சூடாகிரும். அதில் மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், தனியா ஆகியவற்றை பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, கடைசியாக இதனோட பூண்டு, சின்ன வெங்காயம் மற்றும் வெங்காயத்தை ஒன்றாக சேர்த்து நம்ம நல்லா அதை கிண்டி விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அதை கிண்டிட்டு அதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடறோம். அதை அந்த மசாலா பொருளுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு, நண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையானது. இப்போ நான் 1 கிலோ எடுக்கிறேன்னா நண்டு 1 கிலோ, தக்காளி 3 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சமாக இதில் எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனுக்கு, கடுகு 1 ஸ்பூனுக்கு, உளுந்தம்பருப்பு சேர்க்கறது ரொம்பவே நல்லது நண்டு ரசத்தில். அதனால் பார்த்திங்கன்னா அது ஒரு 2 ஸ்பூனுக்கு, பெருங்காயத்தூள் இது நமக்கு ஜீரண சக்தியை நல்லா அதிகரித்து கொடுக்கும். அது 1/4 டீஸ்பூனுக்கும், சோம்பு மறுபடியும் 1/4 டீஸ்பூனுக்கும், நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேவைப்படுது. புளி கரைசல், புளியை நல்லா கரைச்சி அந்த கரைச்சலையும் எடுத்துக்கோங்க. அது 1/4 கப்புக்கு, தண்ணீர் பார்த்திங்கன்னா 4 கப்பு தண்ணீர் எடுத்துக்கணும். கொத்தமல்லி கொஞ்சமாக, சிறிதளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு, உப்பும் நமக்கு தேவையான அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற முறை என்னென்னு பார்த்துக்கலாம். தக்காளி நல்லா அரைச்சி அந்த விழுதை எடுத்துக்கணும். கொத்தமல்லியும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம அங்கே ஒரு 10 பொருட்கள் கிட்ட வச்சு பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வானிலை நல்லா நம்ம போட்டு இது பண்ணி வைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நண்டு பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள் மற்றும் 4 கப்பு தண்ணீர் சேர்த்து நல்லா வேக வைக்கணும். அடிக்கடி மற்றொரு வானொலியை அடுப்பில் வைத்து, அதாவது பார்த்திங்கன்னா வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வானொலியில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு, நம்ம நல்லா தக்காளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம அதுக்குள்ளே போட்டு நல்லா கிண்டி விடணும். அடுத்து பார்த்திங்கன்னா அதில் தயார் செய்து வச்ச அந்த ரசப்பொடி, நம்ம முன்னாடி தயார் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியெல்லாம் தக்காளியை சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த பொடி, அதாவது அந்த கருவேப்பிலை இதெல்லாம், அந்த பொடியை நம்ம சேர்த்து 1 நிமிடம் வதக்கணும். அடுத்து நம்ம தக்காளி ஏற்கனவே சேர்த்துட்டோம் இல்லையா, அது நல்லா அந்த தக்காளி இதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும்போதில் நம்ம புளிக்கரசலை ஊற்றி நல்லா நம்ம அதை கொதிக்க விடணும். அது கொதிச்சிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயே நம்ம நம்ம நண்டு மற்றும் அதன் தண்ணீரையும் சேர்த்து நல்லா அதில் ஊற்றிடணும். அப்படி ஊற்றணும் அப்படின்னா உப்பு, காரம், புளி கரைசல் இது எல்லாமே நமக்கு மிதமாக நல்லா கரெக்டாக வரும். ரசம் நுரை கூடி வரும்போது கொத்தமல்லியை நம்ம நல்லா தூவி போட்டுட்டு அதை இறக்கும்போது சூடாக நம்ம பரிமாறலாம். அது சாதத்தோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது. நண்டை அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டு ரசத்தை ஊற்றி சாப்பிட்றப்ப நமக்கு பார்த்திங்கன்னா
ரொம்பவே நல்லது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நாட்டு நண்டாக இருந்தால் அவற்றை சுத்தம் செய்து ஆட்டுக்கள் அல்லது அம்மிக்கல்லில் வைத்து நல்லா நம்ம நச்சு தண்ணீர் விட்டு கரைத்து கொள்ள வேண்டும். நாட்டு நண்டாக இருந்தால் வடிகட்டி வைத்துக்கொண்டு இந்த முறையில் நண்டு ரசம் செய்கிறது ரொம்பவே நல்லது. நாட்டு நண்டாக இருந்தால் சாதாரண நண்டுனா இப்போ நம்ம செஞ்ச மணிக்கே நீங்கள் நண்டு ரசம் செய்யலாம். இதை சாப்பிட்றனால பார்த்திங்கன்னா சளி, இருமல், தலைப்பாரம் அவதிப்படுபவர்களுக்கு நிவாரணம் தரும். ரத்தத்தை நல்லா சுத்திகரித்து கொடுக்கறது. அதில் இருக்க நண்டு சுவைக்கு மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளங்களை நமக்கு ஜீரண சக்தியை அதிகரித்து கொடுக்கறது, சளி, இருமல், கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. இந்த மணிக்கு ப்ராப்ளங்கள்லாம் சரி பண்ணி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த நண்டு ரசம் எப்படி செய்யணும், அதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன விதமான நன்மைகள் நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.